பாருங்க, இங்கே ஃபுல்லாகவே ரோடு வருதோ, ரைட்டு லெஃப்ட்டு எல்லா பக்கமே ஆனசானம் தாங்க இருக்குது. சாமி, இங்கே பாருங்க, இது நம்மளே சிக்ஸாக்காக வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டணும் போல். தண்ணி சாமையாக விழுகுதுங்க. ஹிமாலயன் ஏதோ ப்ராப்ளங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் ரூட் எடுத்துட்டேங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலக்கப்பாறா டு சாலக்குடி ரூட்டுங்க. அதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, இந்த 2 பிளேஸ் வந்து இதில் கவர் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நேராக வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டு நேராக போகலாங்க. ஏன்னா போகிற வழி அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ரிவர் கிராசிங்கெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். நிறையா வேலியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸு, அதாவது இது பர்டிகுலராக இது ஒரு வேலி அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுவும் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த வேலி வியூவாக தான் இருக்கும். ஸோ அதைத்தான் நான் அப்படி சொல்ல வரேன். ஸோ வாங்க நீ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த ரூட்டை. ஸ்டார்டிங்லேயே ஆஃப் ரோடு நம்மளை வெல்கம் பண்ணுது. ஆர்சி வித் ஆஃப் ரோடு பட்டாசு கலப்பம். போங்க. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. நாங்கள் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலான கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழை வர கிளைமேட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. சடனாக சேஞ்ச் ஆகுது, எப்படின்னு தெரியல. சரி, ஓகே. ஆஃப் ரோடிங்லேயும் நமக்கு வந்த சோதனையை பார்த்திங்களா, மழை வேறு பெஞ்சு ஃபுல்லாக ரோடே தண்ணி சேராக நிற்கிது. கைஸ், இந்த மலக்கப்பாறா டு சாலக்குடி ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான ரூட்டு. ஸோ இதில் வந்து வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கிராசிங் நிறைய இருக்கும். அது எலிஃபெண்ட்டில் வந்துட்டு ஈஸியாகவே ஸ்பாட் பண்ண முடியும் இந்த ரூட்டில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணிக்கணும். எங்கேயும் வந்து இடையிலெல்லாம் வண்டியை நிறுத்தாதீங்க. ஃபோட்டோஸ் எடுக்கவோ வீடியோஸ் எடுக்கவோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்சேஃபு. இறங்கி போகலாம் போலையே பக்கத்தில். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓ காய்ஸ், சீரியஸாக வேற மாதிரி தண்ணி சாமையாக விழுகுதுங்க. ஏங்க தண்ணி செம இனிப்பாக இருக்குது. அங்கேருந்து ஃபேஸ்லலாம் விழுகுது, வாயில் ஒரு துளி விழுந்துச்சுங்க. பார்த்தா இனிப்பாக இருக்குங்க தண்ணி. ப்ரோ ஸ்லிப் ஆகுது, காலு ஸ்லிப் ஆகுது அதிலிருந்து. வழுக்குது. தண்ணி இனிப்பாக இருக்குது ப்ரோ. இப்படி மேலே பார்க்குற விழுந்துச்சு, வாயில் விழுந்துருச்சு. செம இனிப்பாக இருக்குது தண்ணி. நீங்கள் வாங்க கொஞ்சம் தூரம், மழை வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். கைஸ், ஒரு வழியா ஜாலியாக ஒரு ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணியாச்சுங்க. சரி, அப்படியே நம்ம கிளம்புவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பாட் வந்ததுன்னா நான் காட்டுறேன் எப்படி இருக்குது என்னன்ட்டு. வாங்க. ஹிமாலயன் ஏதோ ப்ராப்ளங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகரா. என்னாச்சு? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாண்ட் எடுத்துடுங்க ப்ரோ. சைடு ஸ்டாண்ட் இருந்தால் சென்சார் தானது. கீர் போட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸ்டாண்டில் இருக்கிறப்ப கீர் போட்டிங்கன்னா ஆஃப் ஆகும் வண்டி. நான் பயந்துட்டேன், இந்த காட்டில் என்னடா பண்ணுறது திடீர்னு அப்படின்னு. போகலாம் போகலாம், விடுங்க விடுங்க, முன்னாடி விடுங்க, விடுங்க விடுங்க, இப்படியே போகிறதான், போயிட்டே இருங்க. அப்படி பைக் ஸ்டாண்டில் இருந்திருக்கேங்க. ஒரு செகண்டில் பயப்படுத்தி விட்டார். நான் இந்த காட்டுக்குள்ளே என்னடா பண்ணுறது, வண்டி ஆஃப் ஆகிட்டா அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன்.
அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டாண்டு போட்டு வந்துட்டு கீர் போட்டிருக்காரு. என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு கீர் போட்டால் ஆஃப் ஆகுது வண்டி அப்படிங்கிறாரு. எனக்கு ஷாக்கு, எப்பட்றா ஃபஸ்ட்டு கீர் போடுறதுக்கு ஆஃப் ஆகும் அப்படின்னு கீழே கொஞ்சம் பார்க்குறேன், ஸ்டாண்டு போட்டே இருக்குது. ஃபன்னு காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 1:45 ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி லைட்டிங் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக மழை வர கிளைமேட்டுங்கிற கூட இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட்டே வந்துட்டு உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக மரங்க. இங்கே பாருங்கள், இல்லை லேண்ட்ஸ்லைடு வேறு இருக்குது இங்கெல்லாம். ரொம்ப டேஞ்சரான ரூட் தாங்க இதெல்லாம். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்ம செக் போஸ்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் வந்திருக்கேங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லேயே தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் இது போகும்னு தெரியல. அதையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பயங்கரமாக டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. அது ஃபுல்லாக அங்கே பாருங்களேன், ஒரு லைட்டிங்கே இல்லை. நான் எல்லோ லைட் கொண்டு போட்டுக்கிட்டு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் கீழே இருக்கிற குழியே தெரியுதுன்னு வைங்களேன், அந்தளவுக்கு இருக்குது இந்த ரோட்டில். அவங்க பாருங்கள் சாமி உள்ள. ஆனால் தனியாலாம் வந்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க அது. எனக்கு என்னமோ சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு ரைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைட் வெளிச்சம் தெரியுதா? நம்ம எல்லோ லைட் வண்டியோடது, அதோட வெளிச்சத்தில் தான் வண்டியே வந்துட்டு நம்ம ஓட்ட முடியுது. அந்த அளவுக்கு திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சான்ஸே இல்லைங்க. சூப்பரான கிளைமேட்டு, அடிப்பொலி சீரியஸாக. ரோடு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் இருக்குது. அப்புறம் ரோடெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வர வழியில் பார்த்தேன். ஸோ ரோடு போடுற வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ரோடு வரும். ஸோ ரோடு வந்தால் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம அதிரப்பள்ளிக்கு வந்துட்டு ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக ஜம்முன்னு போகலாங்க அந்த ரூட்டில். அந்த வண்டியை பார்த்தா நான் வேறு என்னமோன்னு நினச்சிட்டேங்க. டக்குன்னு பார்க்கல ஏதோ நின்றுட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு. காட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் பயமாத்தாப்பா இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. வா 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 ஒர்த்துங்க, ஒர்த்து. இந்த ட்ரிப்பு போட்டது சீரியஸாக ஒர்த்து. கரெக்டாக 9 கிலோமீட்டர் ஆச்சுங்க. இங்கே வந்து ரோடு இருக்குது. ஸோ ரோடு இதுக்கு மேலே நார்மல் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் ரோடு இதோ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. கரெக்டாக 9 கிலோமீட்டர் ஆயிருக்கு. ஸோ 9 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங்கே தான். அதுக்கு மேலே ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. ரோடு நல்லா இருக்குது. இது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை வேறு எங்காவது இடையில பிட்டாட்டை கட் ஆகி திருப்பியும் ஆஃப் ரோடிங் வருதா அப்படின்னு தெரியல. அப்படி ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஏங்க சீரியஸாகவே இங்கே பாருங்கள், அதெல்லாம் தனியாக வந்தோம்னாலாம் அள்ளு விட்ருங்க சத்தியமாக. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க கைஸ், தனியாலாம் வந்து ரைட் பண்ணியிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மான்சூன் சீசனில், அது இந்த மழை கிளைமேட்டில் மதியம் 1:30 மணிக்கு இப்படி ஒரு கிளைமேட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படி வரும்போது யாருக்கும் இருந்தாலும் தனியாக வரையில் கண்டிப்பாக நீங்கள் நாலா பக்கமும் பார்த்துட்டே தான் வருவீங்க. ஏதாவது முன்னாடி வந்துடுமா அப்படின்னு. ஏங்க மழை வேறு தூர ஆரம்பிக்குதுங்க. இப்போ தான் தூரல் விழுகுது மேலே. ஸோ ரெயின் லேயர்லாம் வெளியவே எடுக்க முடியாதுங்க இந்த இடத்துலலாம் நிறுத்தி. சரி பரவாயில்லைங்க, வந்தாச்சு. இன்றைக்கோட ரைடு கம்ப்ளீட் ஆகுது, முடிய போகுது. ஸோ அதனால் அதிரப்பள்ளிக்கு வந்துட்டு நம்ம ஜாலியாக நினைஞ்சிட்டு அப்படியே லாகை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடலாம் வாங்க கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி ரூட்டில் வந்து பாதி தூரத்தில் இருக்கேங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா டேம் வியூ ஒன்று இருக்குங்க சூப்பராக. இங்கே பாருங்கள், இன்னும் காட்டுறேன். அப்படியேங்கப்பா, கீழே என்ன இவ்வளோ பெரிய குழியாக இருக்குது. சூப்பரான ஒரு டேமு. என்ன டேமுன்னு தெரில, நான் டேமோட நேம் நான் பார்த்து சொல்கிறேன். இன்னும் இல்லை, இன்னும் நம்ம போகணும். இது வேறு ஏதோ ஒரு டேம் ப்ரோ, சோலையார் டேம் இருக்குல்ல அதோடதே தான். இது ஏதோ ஒரு பேர் வரும், நம்ம அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். தெரியல, என்ன போகணும். இப்போ என்ன நம்ம கரெக்டாக அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஐயா அவனை ஏதோ நின்றுக்கிறான், வாங்க போய் பார்க்கலாம். காய்ஸ் அங்கே ஒரு கார் என்னமோன்னு தெரியல, ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கு. எதனா சம்பவமா என்னன்னு தெரியல. இல்லை அவங்களும் வியூ பார்க்குறதுக்காக தான் நிற்கிறாங்களா என்னமோ தெரியலைங்க. வை
ஆக்சுவலாக அவங்களும் வியூ தாங்க பார்க்குறாங்க. நான் கூட ஏதோ வந்துருச்சோ முன்னாடி நிற்கிதா ட்ரக்குன்னு நினச்சிட்டு ஸ்லோ பண்ணி பார்த்துட்டுருக்கேன். அந்த டேம் வியூ வந்து பார்த்துட்டுருக்காங்க. அனிமல் கிராசிங் டிரைவிங் ஸ்லோவாக போனால் தானே பிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அது ஓடி வந்து நல்லா தாண்டா இருக்குது உங்கள் பாலிசி. நோ பார்க்கிங் போர்டு வச்சுருக்கான். ஏன் ஃபைன் போர்டு உட்காந்து வேணாம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யானை சாணமாக இருக்குங்க. அங்கங்கே பக்கமாகவே ரோட்டு மேலேயே இருக்குங்க. எல்லாம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கல் செடியெல்லாம் இருக்குது கீழே. ஸோ அதனால் அதை சாப்பிட்றக்காக வருவாங்க போலங்க. இங்கே பாருங்கள் இங்கேயே ரோட்டில் பாருங்கள். இதில் போவாங்க வருவாங்கன்னே தெரியலப்பா. நம்மளாம் இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போய்க்கணும். பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே ரோடு வருதோ, ரைட்டு லெஃப்ட்டு எல்லா பக்கமே ஆனசனம் தாங்க இருக்குது. சாமி இங்கே பாருங்க, இது நம்மளே சிக்ஸாக்காக வளைஞ்சு ஓட்டணும் போல் ரோட்லேயே. செம்ம ஸ்பாட்டு சீரியஸாக. இங்கே பாருங்க, வாய்ப்பே இல்லை. எப்படியாவது பத்திரமா வீடு போய் சேரணும். மோட்டோ விளாக். பைக்கர்ஸுங்க பூரா எல்லாருமே இந்த ரோடு வந்துட்டு செமையாக ஒரு விளாக் இதெல்லாம் பண்ணுறாங்க. செமையாக ரைட் பண்ணுறாங்க இந்த டைமில். மான்சூன் சீசனில் மான்சூன் ரைட்னாலே அப்படி தாங்க. பைக்கர்ஸ் எல்லாம் ஜம்முன்னு கிளம்பிடுவாங்க ஃபுல் ப்ரிப்பேர்டாக. அதுவும் பாருங்கள், அது கேங் ரைடெல்லாம் இப்படி போகிறவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போதைக்கு நானும் பார்த்து இவ்வளவும் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேங் பில்ட் பண்ணுறோம். நம்ம விளாக் அடிக்கிறேங்க ஒரு கேங்காக சேர்ந்து. யாராவது புதுசாக மோட்டர் விளாகிங் வரணும்னு ஆசை இருக்கிறவங்க, இல்லை வந்துட்டவங்க, அந்த மாதிரி யாராவதுக்கு கொலாபரேட் பண்ணணும் யாராவது கூட சேர்ந்து அப்படின்னா, அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாவில் இது ஒரு டிஎம் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து ஒரு ரைட் பண்ணலாம். பார்த்தி ப்ரோ இருக்கார், இன்னும் பென்டன் ஜேர்னின்னு சொல்லிட்டு அஜய் ஒருத்தர் இருக்கார், அவரும் வருவார். இந்த ரைடுக்கு தான் ஒரு நாள் வர முடியல. இங்கே பாருங்கள், வாட்டர் கிராசிங் ரோட்லேயே எப்படி எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது. சைடெல்லாம் வாட்டருங்க, ஃபுல்லாக ரெயின் இங்கெல்லாம். அதனால் யானை சாணமாக இருக்குது ரோட் சைடில். வேற மாதிரி கைஸ் சீரியஸா. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இது பண்ணுற இடங்க. ஷோலையார் டேமோட வால் ஹவுஸ் இது. அதாவது கரண்ட் இந்த மாதிரிலாம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்களங்க, அது கீழே தான் இருக்குது அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா. ப்ரோ போலாமா? என்னாச்சு, மாட்டுறீங்களா? மாட்டுங்க சும்மா வந்து அப்புறம் ஒன்றுமே இல்லை. சூப்பரா அவங்க பாருங்க. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னக்கயம் பிரிட்ஜுன்னு சொல்லி ஒரு பிளேஸுங்க. இது பாலத்து மேலே நின்று ஒரு வியூ பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க தண்ணி பாருங்க, அடிச்சு நவுத்துது. எதுவும் வண்டி வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, வந்தாங்கன்னா வண்டி எடுத்தாகணும். யாரும் வரல, வாங்க பார்த்துக்குவோம். பாருங்கள் தண்ணி சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. எங்கப்பா பக்குன்னு ஆயிடுச்சு போங்க ஒரு செகண்டில். சரியான தண்ணிங்க. இது எல்லாமே இப்போ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகுது. சரி வாங்க நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். பேக் வேறு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகுதுங்க ஓரமாக. சரி ஓகே கைஸ், கிளம்பலாம். நம்ம போய் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு எப்படி தண்ணி வருதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற தண்ணி ஃபுல்லாக போகும். ஆனால் ஃபால்ஸில் ஆ ஆ ஆ கண்டிப்பாக ஏங்க இங்கே பாருங்க கொக்கடையில் இருக்கா. ஏண்டா இது ஒன்று தாண்டா இல்லாமல் இருந்தது, அதையும் கொண்டு வந்து விட்டுட்டீங்களா? இங்கே
பாருங்க இது வந்து ஆக்சுவலாக லேக் மாதிரி தெரியலிங்க, ஏதோ டேமாக தான் இருக்கணும். இதில் வந்து crocodile இருக்காமா. ஸோ ஏன்னா இறங்கி போகிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் இருக்குது, கீழெல்லாம் இறங்கி போகலாம். யாரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அதிலையே போட்டிருக்காங்க பாருங்கள், மேபி உங்களை பிடிக்கலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வேணாம், கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க கைஸ். ஆனால் எல்லா பக்கமே தண்ணி அதிகமாக வந்திருக்குங்க. இப்போ ஃபுல் மழைங்க, கேரளாவே சரியான மழை. இங்கே பாருங்க, இங்கே யாரோ நிற்கிறாங்க. ஹலோ டேய் தம்பி. இதாங்க கைஸ் கடாமான். ப்ரோ எப்படி? அனுப்பிக்கலாம். அது பாரு சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கைஸ், ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு காட்டுறக்காக. ஹாய், மேலே எட்டி தான் பார்க்குறது. செமையாக இருக்குது அப்படிங்க, நல்லா பெரிய ஆள். சரி, அவங்க பாட்டுக்கு அவர் மேய்ஞ்சிட்டு இருக்காரு, அவர் ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நம்ம போய் நின்று பார்த்ததே ஒரு டிஸ்டர்ப் தான். வேறு எதுவும் பண்ண மாட்டேங்க, அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட்டு நின்று பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படியே 4 பேர்த்துக்கு காட்டுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே நிறுத்துங்க. டீ பிரேக் கைஸ். இந்த பாட்டை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை பார்க்குறேன். பாய்.